நீங்கள் எதை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்ற வார்த்தையினை தியானிப்பதற்காக இந்த நாளில் இறைவன் நம்மை அழைக்கின்றார். தேடல் என்பது இன்றைக்கு அனைவர் வாழ்விலும் உள்ள அடிப்படையான பண்புகளில் ஒன்று. நமது தேடல் எதனை நோக்கி பயணிக்கிறது? பணம், பதவி, இன்பம், மகிழ்ச்சி, உண்மை, நேர்மை, நீதி எதை நோக்கி பயணிக்கிறது? ஏனென்றால் தேடல் என்பது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. என்னுடைய தேடல் என்பது வேறையாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய தேடல் என்பது வேறு விதமாக இருக்கும். ஆனால் எதை நோக்கி செல்கிறது என்பதை நாம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நமது வாழ்வில் மற்றவர் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என் மனைவி எனக்கு என்ன தேவை என்பதை முன்பே அறிந்து அதை எனக்கு செய்ய வேண்டும் என்று ஒரு கணவர் விரும்புவதுண்டு. அதை போன்று என் கணவர் என்னை மற்றவர்கள் முன்பு விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று விரும்பும் மனைவிகளும் உண்டு. என் கணவர் என்னை மிகுதியாக அன்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பெண்களும் உண்டு. இதுபோல இன்னும் பல குடும்பங்களில் தான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் சண்டைகள் ஏற்படுகிறது, மனக்கசப்புகள் ஏற்படுகிறது. உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணனே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட குடும்பங்களில்தான் பல நேரங்களிலே பிளவுகளை சந்திக்கின்றது. இதற்கு தான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இயேசு குறிப்பிடுகிறார். நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள் என்கிறார். நீங்கள் அன்பு செய்யப்பட வேண்டும் அல்லது என் மனைவி என்னோடு பாசமாக பேச வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருந்தால் அதை போன்று உங்களுடைய மனைவியை நீங்கள் அன்பு செய்யுங்கள், அவர்களிடத்து பாசமாக பேசுங்கள். நீங்கள் அவ்வாறு ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவைகள் நிகழும் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் அன்பு செய்ய உங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் உங்கள் நேரத்தை யார் உங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அவர்களுக்காக ஒதுக்குங்கள். நீங்கள் பேசுவதை அவர்கள் கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் நீங்கள் அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு முற்படுங்கள். ஆக இங்கு தேவையான ஒன்று என்னவென்றால் பொறுமை. எதுவானாலும் என்னிடமிருந்து தொடங்க வேண்டும் என்று எண்ணுங்கள். மற்றவர்களை குற்றப்படுத்துதலும் குறை கூறுதலும் எந்த நலனும் பலனும் அளிக்காது. இரண்டாவது, இயேசு கூறுகிறார், இடுக்கமான வாயில் வழியே நுழைவதற்கு முற்படுங்கள். இடுக்கமான வாயில் என்பது எதை எடுத்து காட்டுகிறது? பொறுமையை கடைபிடிப்பது, மனதை அமைதியாக வைத்திருப்பது, எந்த சூழலிலும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வது, நல்லதை செய்வது, நல்லது மட்டுமே செய்வது, மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரும் மனிதர்கள் சமம் என்று சொல்லி அதனை ஏற்று வாழ்வது போன்றது. ஆக இடுக்கமான வாயில் என்பது பல நேரங்களிலே நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் நாம் விரும்பாத ஒன்றாக இருக்கலாம். ஏனென்றால் இடுக்கமான வாயில் எளிதான ஒன்று அல்ல. நல்லது என்பது எளிதான விஷயம் அல்ல. கெட்டது எளிதாக செய்துவிடலாம், நல்லதை எளிதாக செய்ய முடியாது. அதற்கு நம்முடைய முழு ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. நான் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டுமென்றால் என் மனம், என் உடல், என் ஆன்மா அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுகின்ற பொழுதுதான் அங்கே நாம் இறுக்கமான வாயில் வழியாக நுழைக்க முற்படுகின்றோம். ஆக சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கின்றேன்? மற்றவரிடம் எதிர்பார்ப்பதோடு நிறுத்தி விடுகின்றேனா அல்லது மற்றவரிடம் எதை எதிர்பார்க்கின்றேனோ அதை நான் செய்வதற்கு முற்படுகின்றேனா? அதை போன்று நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இயேசு கிறிஸ்து கேட்டது போன்று இடுக்கமான வாயில் வழியாக நுழைவதற்கு முற்படுகின்றேனா? அல்லது தாண்டொண்டித்தனமாக நான் வாழ்ந்து எனக்கு இது போதும் என்று தன்னையும் காயப்படுத்தி பிறரையும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றேனா? சிந்தித்தவர்களாக இந்த நாளை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.